கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா முதலாவது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:26 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடம் எல்லாம் கூடம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சொஸ்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், என்ன கூடும் சுஸ்தம் பண்ணி சுகமாக்கினீர். ஐயா சுகம் தந்து சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் பிடித்து வழி நடத்துபவரே, ஐயா வழி நடத்துபவரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா முதலாவது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கிற வசனத்தை, நியாயாதிபதிகள் முன்போலவும். முன்போலவுங்கிற ஒரு வார்த்தையை, எபிரேய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கோம். முன்போலம்னா பழைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ரெஸ்டோர், இதுதான் இங்கிலீஷ் வார்த்தை. ரெஸ்டோர், RESTORE, ரெஸ்டோர். அதாவது ஒரு காலத்துல ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்துச்சு, ஆனா அது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் திரும்பவும் அந்த ஏதேன் தோட்டத்தை கொண்டு வர போகிறார். அது ரெஸ்டோர். அது எப்படி இருந்துச்சோ அது போல, அதான் ரெஸ்டோர். முன்போல் இருந்தது போலவும். இதான் இதுக்கு எபிரேய வார்த்தை நான் சொல்றேன். அப்போ டி டோ மீ, அப்போ டி டோ மீ, அப்போ APODID, அப்போ டிட்டோமி, OMI. அப்போ டிட்டோமி, APODID, OMI. அந்த ஓ மேல ஒரு கொடு. அப்போ முன் போல, டிட்டோமி திரும்ப கொண்டவர். இது டு கிவ் பேக்ங்கிற ஒரு வார்த்தை. கிவ் பேக் எப்படி இருந்துச்சோ அது போல திரும்ப ஆர்டர் கொடுக்க போகிறோம். இதற்கு ஒரு வாசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19:8. சஹி, சஹி ஒரு டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்தில் இந்த டாக்ஸ் கலெக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம பேரரசுக்கு
ஒரு ஏரியாவை ஜெயிச்சுறாங்க. இப்போ அவங்களுக்கு அங்கேருந்து பணம் வேணும், இவங்க ஆளுகளை அனுப்ப முடியாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடை ஸ்டேட்டாக இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணிட்டு விருதுநகரை ஒரு பெரிய கோடீஸ்வரர், உதாரணத்துக்கு எம்எஸ்பி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. எம்எஸ்பி ராஜா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள் நீங்கள் டாக்ஸ் போட்டுக்கலாம், விருதுநகர் உங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு 10 கோடி நீங்க எனக்கு கொடுத்துரும், பிறகுலாம் நீங்க எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி அவங்க வாங்கிடுவாங்க. இவர் என்ன செய்வாரு, விருதுநகரை டிவைட் பண்ணார். அல்லாம்பட்டி, தோல்சாப்பு, இப்படி பல டிவைட் பண்ணி அங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவார். கொடுத்து அவர் சொல்லுவாரு, இங்க பாரு 1 லட்சம் ரூபா நீ எனக்கு கொடுக்கணும், நீ எவ்வளவு நாள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க தான் வச்ச சட்டம். இவருக்கு அந்த 10 கோடியை கொடுத்துட்டு கரெக்டா வாங்கிடுவார் இந்த சஹி. இந்த ரிஸ்டோர்ங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னில் இருந்தது போல. இப்ப இந்த சகையு முன்னில் இருந்தது போல கொடுக்கிறாருங்க, வாங்க இவ்வளவு நாள் வாங்கினவர் கொடுக்கிறார். சகையு லூக்கா 19வது அதிகாரம் 8வது சகையு, நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையை பாதியை 7 கொடுக்கிறேன், நான் ஒரு நேரத்தில் எதையாவது அநியமாக 4 லட்சம் திரும்ப செலுத்துவேன். அப்ப இந்த ரிஸ்டோர்ங்கிறதுக்கு அப்போடிட்டோமிங்கிற ஒரு வார்த்தைக்கு திரும்ப கொடுக்கிறது. சரி, அப்போடிட்டோமி ஒரு பார்த்தோம், டு கிவ் பேக். ரெண்டாவது அப்போ, அந்த அப்போ அதே தான், APO அப்போ, எஸ் டெண்டர் குத்தகை. வெரி குட். கட்டாஸ்ட்ரிமி அப்போ, கட்டாஸ்ட்ரிமி அப்போ, APO அப்போ. கெட்டா KATHISTEMI கட்டாஸ்ட்ரிமி. அது என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம். பணத்தை வாங்கி பணத்தை திரும்ப கொடுத்தார், பணத்தை வாங்கினா திரும்ப ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம். இந்த முந்தின நிலையில் உள்ள ஒரு சுகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். ஈசாக்கு பலியிட வேண்டியது, ஈசாக்கு இருக்க வேண்டிய இடத்துல ஈசாக்கே வச்சானா தான் அது சேம். ஆனா ஆடத்துக்கு வச்சிட்டாங்க, கொம்புல சிக்கிக்கிட்டு வந்த ஆடு. ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம், ஈசாக்கு பலிய வேண்டியது, ஆனா ரிஸ்டோர் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆடு. இது முந்தின நிலை உடல் சுகம், அதுபோல ஒரு காரியம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, டிவைன் ரெஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலில் ஆண்டவர் டிவைன் என்ன அர்த்தம்னா, மனிதர்களால் செய்ய முடியாததை தேவன் செய்கிறார். டிவைன், மனிதர்களால் செய்ய முடியாத தேவன் செய்கிறார். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்குறார். ரெஸ்டோரேஷன்ங்கிறத எப்படி விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 17, 11. 10ல் தாசப்பேன். அப்பொழுது அவருடைய சீசர்கள் இயேசுவை நோக்கி, அப்படியான எலியா முந்தி வர வேண்டும் வேதவரசம். இது என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும். மல்கியா 3வது அதிகாரம் 5வது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திலே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அந்த எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன்னு சொன்னனால அந்த இஸ்ரேல் மக்கள் முழுவதும் 100% எலியா திரும்ப வருவார் நான் காத்துட்டு இருக்கேன். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா வரணுமேங்கிறாங்க. அதற்கு அவர்கள் பிரித்தமா, எலியா முந்தி வந்து எல்லாரும் சேர்த்து மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிட்டு நான் சொல்றேன். எலியானா எலியாவை எப்படி சொல்றான்? இப்ப இதுதான் இந்த ஒரு இது, எலியா தான், ஆனா எலியா கிடையாது, எலியாவுக்கு பதில் ஒரு ஆள். இதான் ரெஸ்டோரேஷன் அண்ட் பெட்டர் ஃபார்ம். ஆனால் வெளியே வந்தாயிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் வந்து இவ்விதமாக படுபட்டும். இது யாருன்னா, அவர் யோவான் ஸ்நானை குறித்து தங்கி சொன்னார். யோவான் ஸ்நானனுக்கு அதே ஆவி இருந்துச்சு. அதே ஆவினா எலியா எப்படி ஒரு கண்டித்து சொல்லுவாரோ அதே ஆவி. இது எலியா மாதிரி ஒரு சப்ஸ்டியூட். இது ரெஸ்டோரேஷன். இது தேசத்திற்கு ரெஸ்டோரேஷன் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்
முதலாவது அதிகாரம் 6 அப்போஸ்தலர் 1:6. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப குறிப்பிடு. இது உலக பிரகாரமான காரியம். இவங்க அடிமைத்தனத்தில் இருக்காங்க ரோமர். யோவான் ஸ்நானகனுக்கு என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா வருவார், மேசியா வருவார், ஒரு வெள்ளை குதிரையில வருவார், வந்து எல்லாரையும் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டு அந்த ரோம பேர்சஸ்ல கம்ப்ளீட்டா அழிச்சிருவார்னு அவர் நினைச்சார். ஆனா நடந்தது அப்படி கிடையாது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்காலத்துல திரும்ப கொடுப்பீர்கள். இது உலக பிரகாரம் ரெஸ்டோரேஷன் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். அவர் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வந்தார். சரி, அப்போ டே டோ மீ சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அப்போ கட்டாஸ்ட்ரிமி முடிச்சாச்சு. மூன்றாவது கடைசி இது என்னன்னா கேட்டீங்கன்னா, கட்டா டிசோ டிசோ கட்டா டிசோ KATA கட்டா, அதே கட்டா தான். கட்டார் TIZO கட்டா டிசோ டு மெண்ட். மெண்டுனா ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை சொன்னேன். வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒருத்தரை வழி நடத்துறீங்க, ஒருத்தருக்கு நீங்க வழி நடத்திட்டு இருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மிஸ்டர் சோ அண்ட் சோ இஸ் மை மெண்டர் அப்படின்னு. மெண்டர் நான் என்ன சொல்லுங்க பாப்போம், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நான் உங்கள்கிட்ட வருவேன், அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க. என்னுடைய சொந்தக்கார பையன், யாருமே சொல்ல மாட்டேன், அவன் என்னை ரொம்ப பிடிக்கும், என்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டு இதை என்ன செய்யணும் இதை என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ப்ரொஃபைல் படம் போட்டு ஒரு எஸ்ஏ எழுதும்போது அவர் ஏன் பேரை போட்டு இஸ் மை மெண்டர் அப்படின்னு போட்டார். அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. நேரம் அவனை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டிருக்காரு. ஏன்டா நீ ஏன் பேரை போடாம நீ அவன் பேரை போட்டிருக்க, இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு தெரியும் யார் என்னுடைய மெண்டர் யார் என்னுடைய ஃபாதர், நீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டான். அப்ப மெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீர்படுத்தி கொண்டே இருக்கிற, சரிப்படுத்தி கொண்டே இருப்பார். இது மெண்டர்ங்கிற வார்த்தை இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்துச்சு. ஆனா கரெக்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் 2வது வசனம். வெறுக்கையா வந்தாச்சு. வலைகளை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலசி கொண்டிருந்தார்கள். அந்த அலசி கொண்டிருக்காங்கிறது கரெக்டான ஒரு வார்த்தை கிடையாது. இப்ப நம்ம போட்ட அது கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஓட்ட விழுந்துருச்சு, எந்த இதெல்லாம் பிஞ்சு போச்சுன்னா அதை என்ன செய்வாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணும். இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு போதகர் பாலியாங்கி சோ, உங்க எல்லாருக்கும் தெரியும். பாலியாங்கி சோ இந்த வசனத்தை அழகா எனக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு கிடையாது, ஒரு காசுல சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்வார்னா, ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சிருந்தாங்க. அது என்ன நெட்வொர்க் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த மீனை நெட்டை உள்ள போட்டு பிடிப்பாங்களோ அது மாதிரி பிரேயர் செல் வைத்திருப்பாங்க. இப்ப எங்க தெருக்கு பேர் 2 கஸ்தூரிபாய் ரோடு. இப்ப நான் இங்க என்னுடைய வீட்டுல ஒரு நெட் வச்சிருக்கிறேன். நெட்னா ரியல் நெட் கிடையாது. ஒரு என் வீட்டில் ஒரு 10 பேர் வந்து ரெகுலரா ஒரு பர்டிகுலர் டைம் ஜீவிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கஷ்டப்படுறவங்கள கூட்டு வந்து ஜெர்மனை கூட்டுருவாங்க. அது நெட். அந்த நெட்டை போட்டு எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துடுவாங்க. அவங்க இங்க வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது, நானும் தொடர்ந்து வந்து ஜெர்மன் பண்ணுவேன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிச்சு. இது போல நூற்றுக்கணக்கான செல் கொரியால ஃபுல்லா வச்சிருக்காரு. அவர் ஊரை சுற்றி வச்சிருக்காரு. அங்கங்க அவங்க ஜெர்மன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சோன்னா அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. அப்புறம் அடுத்த ஒரு ஊழியத்தை சொல்ற, இதான் ரொம்ப முக்கியமான ஊழியங்கிறார். அதான் இந்த வசனத்தில் மெண்டிங்கிறார். மெண்டிங்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அதுல ஒருத்தர் வீக் ஆயிட்டா வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் பின்மாற்றத்துல போறாப்புல இருந்தானா உடனே நியூஸ் அவருக்கு போகும், இந்த மாதிரி டாக்டர் கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு போறாரு, அவரால் அந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியல, நம்ம என்ன செய்யறது, ஓஹோ அப்படியா நம்ம மெண்டிங் பண்ணுவோம்ட்டு இன்னொருத்தர் அனுப்புவார்.
அவர் என்ன செய்வார்னா என்னுடைய இடத்துல உட்காந்துட்டு என்னையும் சரி பண்ணுவாரு, வரவங்களையும் சரி பண்ணுவார். இதான் மெண்டி. இது ரெண்டாவது. அடுத்து இன்னொரு ஸ்டெப் போயிடுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஏரியாக்கு போயிட்டார், போங்க வேற இடத்துக்கு போயிட்டார். ஆனால் அவர் அட்ரஸ் கொடுக்க மாட்டார். இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போய் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார்ல, அவர் அட்ரஸை கொடுத்துருவாங்க. அங்கே போயிடுவாங்க. நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? முன்னாடி நீங்கள் நம்ம சபையில் இருந்தீங்க, ப்ரேயர்ஸில் இருந்தீங்க, இப்போ இங்கே வந்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். தலை சொல்லப்பட்டுருவோம். இதான் மெண்டி. இந்த மாதிரி வலையை எப்படி இவங்க அலசிக்கிட்டு இருந்தாங்களோ அலசுறது கிடையாது, அது மெண்டி. அதனால தான் கேட்டாஸ்ட்ரோஃபோ டு மெண்ட். சரி, நம்ம எபிரேய வார்த்தை தியானிச்சாச்சு. நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். எஸ்ஐயா 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வசனத்தை உங்களுக்கு வாசிச்சிருக்கேன். 1:27 உன் நியாயாதிபதிகள் முன் போலவும். இந்த நியாயாதிபதிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முரடரா இருந்தாங்க, திருடரா இருந்தாங்க. அந்த முரடரா திருடரா இருந்தவர்களை ரிஸ்டோர் பண்றாரு, பழைய பொசிஷன் கொண்டாரு. எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த லெவலுக்கு கொண்டாரு. அதான் உன் நியாயாதிபதிகள் முன் போலவும் உன் ஆலோசனைக்காரர்கள் ஆதியில் இருந்தது போலவும் திரும்பவும் கட்டளை இடுவேன். இந்த ரெஸ்டோரேஷன் கட்டளையா வருது. நிறைய நேரம் அது ஆலோசனையா இருக்கும். ஆலோசனைங்கிறது என்னன்னா வேணும்னா ஏற்றுக்கொள். பவுல் சொல்லுவாரு, இதை குறித்து எனக்கு வெளிப்பாடு கிடையாதுன்னு சில காரியத்தை சொல்லுவார். ஆனா எனக்குள்ளும் ஆவியானா இருக்காரு, அதனால இதை நான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன்னு சொல்லுவார். ஆனா இங்க அப்படி கிடையாது. இதற்கு விளக்கத்தை நீங்க பார்க்கணும்னா ஏசாயா 32வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கணும். ஏசாயா 32:1. இது ஒரு ராஜா நீதியாக அரசுவார். ராஜா நீதியா, அந்த ராஜா வந்தா தான் இவங்க ஒரு இருப்பாங்க. புரியுதா? ஒரு சின்ன ஒரு கதை சொல்றது. ஒரு ராஜா இருந்தா, இந்த ராஜா யாருமே பிரைட் வாங்கக்கூடாது. யாராவது கைக்கூலி வாங்கினாங்கன்னா அவங்க காதை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டார். அதுக்கு ஒரு பார்பரை பிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த பார்பர் வேலை என்னன்னா, இவனை கைக்கூலி அது பிரைப் வாங்குறதா பிடிச்சாச்சுன்னு நேரம் இவன்கிட்ட கொண்டு வரணும். இவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டேன். அதான் பெரிய காமெடி. 3 கத்தி வச்சிருப்பான். கத்தி பயங்கர ஷார்ப்பா இருக்குமா. சொல்லுவான் அந்தவரை, இந்த கத்தி வச்சு நான் வெட்டணும்னா எனக்கு நீ 500 ரூபா கொடுக்கணும். நான் வச்சதும் தெரியாது, சக்குன்னு போயிடும், உனக்கு வலிக்க செய்யாது. 2வது ஒரு கத்தியை காட்டுவேன், இது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், கொஞ்சம் மொட்டையா இருக்கும், அதுக்கு 1000 ரூபானா இதுக்கு 500 ரூபா. 3வது ஒரு கத்தி வச்சிருப்பானா, இது ஃப்ரீ, இது மொட்டை கத்தி, இதை வச்சு நான் உனக்கு அறுத்தானா ஒரு அரை மணி நேரம் ஆகும், கரு நீ வழியில துடிப்ப, ஆனாலும் ஃப்ரீ, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பான். ஒரு கதை. ஆனாலும் பாருங்க, அந்த ராஜா கரெக்டா இருந்தா தான் இவங்கெல்லாம் சரியா இருக்கும். அதனாலதான் பார்க்கணும், இது ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்கள் நியாயமாக துரைத்தனர். அப்ப நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாக வந்து ஆளுகை செய்யும்போது ரெஸ்டோரேஷன் இருக்கும். அப்ப இதெல்லாம் கொண்டு போய் வேலை நடக்காது. சரி, நீதியாக அரசாள வேண்டும். இப்படி அரசாளும் போது ஒரு சப்ஸ்டிடியூட் ஒரு காரியத்தை நமக்கு காட்டும். சப்ஸ்டிடியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 60வது அதிகாரம் 14, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன். வெண்கலம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு மெட்டல், ஆனா அதற்கு பதிலாக நான் பொண்ணை கொடுப்பேங்கிறேன். இன்னைக்கு கோல்டு விலை உங்களுக்கு தெரியுமா? 75,000 ரூபாய் ஓடி போச்சு. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு என் மனைவி சொல்றா, ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் அந்த காலத்துல கோல்டு வாங்கி வச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் லாட்ரி அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்கிட்ட லாட்ரி நமக்கு தேவையில்லை. இரும்புக்கு பதிலாக வெள்ளி. பார்த்தீங்களா? ரெஸ்டோரேஷன் என்னன்னா ஒன்னு சீப்,
ஆனா கொடுக்கறது காஸ்ட்லி. ராஜா வந்தாருன்னா இதெல்லாம் நடக்கும். மரத்துக்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பு வர பண்ணி உன் காணிக்கைகளை சமாதானம் உள்ளதாகவும் உன் தண்டல்காரர்களை நீதி உள்ளாகும். தண்டல்காரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் ஆக்ஷன் கோட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாரதம் தண்டக்காரர்கள் இவங்க தான் அந்த செய்யணும். இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராஜா வந்து நீதியாக அரசால வேண்டும். சரி, இப்ப என்னாகமோ 12வது அதிகாரத்தை ஒரு ரிஸ்டோரேஷன் உங்களுக்கு காட்டுறேன். என்னாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம். முதல் சொல்லிடுறேன், அப்புறம் வசனத்துக்கு. ஒரு குடும்ப பிரச்சனை. மோசே ஒரு எகிப்திய பெண்ணை, எத்தியோப்பியா பெண்ணை கல்யாணம் கிட்ட. எத்தியோப்பியானா பிளாக், கருப்பு ஒரு அழகு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபேர் காம்ப்ளெக்ஷன் தான் எல்லாரும் விரும்புறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ரோஸ் கலர்ல இருப்பாங்க. மிரியாம், மோசே எல்லாரும் ஒரே ஃபேர் கலர்ல இருக்கும்போது இவர் ஒரு கருப்பு கலர் பொண்ணை கூட்டிட்டு வந்தார். உடனே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினபடினாலே மிரியாமும் ஆரோனும் அவர் விவாகம் பண்ணி எத்தியோப்பிய தேசத்து விரோதமாக பேசி. இந்த நேரத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறானா மிரியாமும் ஆரோனும். இந்த பொம்பளைகளுக்கு தான் பிரச்சனை. எங்க எல்லாம் ஃபேரா இருக்கும், இது கருப்பா பிளாக் ஆடு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை நீங்கியது, மிரியாம் உறைந்த மலை போல் வெண்மையான குஷ்டரோகியானார். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகத்தை கண்டார். இப்ப ஆரோன் அண்ணன் கொஞ்சம் பிரெயின் கூட இருக்கும், பார்த்துருக்கேன். எல்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் கூட இருக்கும், பிரெயின் கூட இருக்கும். பார்த்தாரு, என்னடா நம்மள அடுத்த லிஸ்ட்ல நம்மளும் தானே பேசணும், நமக்கு இந்த குஷ்டரோகம் வந்துடும் சொல்லிட்டு எப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தையை போட்டாரு பாருங்க. 11 என்னாக 12:11. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, மோசே தம்பி, ஆரோன் அண்ணே, ஆஹா ஆண்டவனே, பார்த்தீங்களா ஆடை போட்டாரு பாருங்க. என்னடா ஆண்டவரே, கடவுளே ஆண்டவர். இதாங்க ட்ரிக். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் பரவாயில்லையே, மிரியாம் வந்து கேவலமா பேசினா, இவனு தான் பேசினா. ஆனா என் தாசனாகிய மோசையை பார்த்து என்ன சொல்றான், எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கறா பாரு ஆண்டவரே, நாங்கள் புத்தீனமா செய்த இந்த பாவத்தை எங்களுக்கு சுமத்தாரு. மிரியாம் பார்த்திருப்பா, அடப்பாவி நமக்கு தோணலையே. ஆனா இவர் பாருங்க எவ்வளவு விவரமா, அந்த குஷ்டரோகம் வந்த உடனே தனக்கு வரக்கூடாது, வந்திருக்கும் 100% வந்திருக்கும். ஆண்டவர் வந்து பட்சபாதம் இல்லாத தேவன். சுமத்தாரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாமிசம் அழி சித்தர் போல அவள் ஆகாதிருப்பாரு என்றார். பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனை அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பான் அவள் முகத்திலே காரி துப்புனதுடன் 7 நாள் என்ன சொன்ன அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பு சேர்த்துக்கொள்ள கடவுள். அப்ப 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். 2வது மிரியா வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இதான் ரெஸ்டோரேஷன். முன் போல் இருந்தது போல. இப்ப மிரியாமுடைய கையை பார்த்தானா நம்ம கையை பார்த்துட்டு இருக்கோம், அந்த குஷ்டரோகம் போயிருக்கும். இதுதான் ஆண்டவர் ஒரு ரெஸ்டோரேஷன்ல இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நியாயாதிபதிகள் முன் போல இருப்பார்கள் சொல்லி சொல்றாங்க. நியாயாதிபதிகளுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நபரை காட்டுறவங்களுக்கு நியாயாதிபதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். இப்படித்தான் இருக்கணும். வாசிப்போமா, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு நியாயாதிபதி ஜட்ஜ் தைரியமா கேட்கணும், இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும். சாமுவேல் சொல்றார், வயசாயிருச்சு, பசங்க எல்லாம் மோசமான நியாயாதிபதிகள், இதனால ஆண்டோடைய பிளானே மாறிடுச்சு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்றாங்க. இவரும் ஆண்டோடைய சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப என்ன கேட்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ இருக்கிறேன் கர்த்தருடைய சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததுக்கு முன்பாக என்னை
குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதாவது எடுத்துக்கொண்டேனா, யாருடைய கழுதையாவது எடுத்துக்கொண்டேனா, யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையிலே பரிதாபம் வாங்கினேன் சொல்லுங்கள். அப்படி என்றால் நான் திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்கள் கையிலே அநியாயம் செய்யவில்லை, இடுக்கன் செய்த ஓரத்தில் ஒன்றும் வாங்க. இதுதாங்க ஒரு நியாயாதிபதி, இப்படித்தான் இருக்கணும். மை ஹேண்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். ஒரு சாட்சியை நான் சொல்லுவேன். என்னுடைய தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா, அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட், கிளீன் ஹேண்ட் மேஜிஸ்ட்ரேட். அவர் அவருக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய ஆண் பிள்ளைகள் 4, 2 பெண் பிள்ளைகள், அப்படி பார்த்தா இருந்துச்சு. அவர் என்ன செய்வார்னா, அவர் சம்பளம் கிடைச்ச உடனே நேராக அதை கொண்டு வந்து எங்க பாட்டி கையில கொடுத்துருவார். இந்த அம்மா, என் சம்பளம் கொடுத்துட்டேன், குடும்பத்தை நீ நடத்த அப்படின்னு சொல்லி. எங்க அப்பாக்கெல்லாம் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு எங்க பாட்டிட்ட பணம் இருக்காது. எங்க அப்பா வெளியில நிற்பார். காரணம், கிளியர் ஹேண்ட், அவர் கையில ஒரு அழுக்கு இருக்காது. பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா சந்ததி இன்னைக்கு சூப்பர்ல இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. ஆனா எங்க பாட்டி, எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க நகையை நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு நகையா வித்து தான் ஃபீஸ் கொடுப்பாங்க. அது எங்க அப்பா தான் போய் வித்துட்டு வருவார். ஒரு தடவை அந்த ஒரு நெக்லஸ், லாஸ்ட் நெக்லஸ், நீ எங்க பாட்டிட்டு நகை கிடையாது, அதை கொஞ்ச நேரம் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. பிறகு இந்த கொடுத்தாங்க. எங்க வருத்தத்தோடு பார்க்குறாங்க. கடைசி நெக்லஸை கொஞ்ச நேரம் என் பாட்டி பார்த்துட்டு கொடுத்தாங்க. எங்க தாத்தா ஒரு கிளியர் மேனா இருந்தார். அதுக்கு நான் சாட்சி. சரி, இப்ப பாருங்க, ராஜா ஒரு மேய்ப்பனாக நாம் பார்க்க போறோம். ராஜாவை ஒரு மேய்ப்பனாக நாம் பார்க்க போகிறோம். ராஜா மேய்ப்பன். எரேமியா 33வது அதிகாரம். பதினோராவது 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனையில் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அது கிருபை உள்ளம் என்று சொல்லுடைய சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திலே சோத்திர பலிகளை கொண்டவர்களுடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் முன்னில் இருந்தது போலும்படி, முன்னில் இருந்தது. சிறைப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே தான் ரெஸ்டோரேஷன். சிறைப்பட்டாங்க, நம்பிக்கை இல்லை. இது நம்பிக்கை இல்லாம நினைக்காத, முன்னாடி என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சு அதை நான் திரும்ப ரெஸ்டோரேஷன். எசேக்கியேல் 34 23. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர் மேல் விசாரிப்பாயிருக்க. அவருங்க மேய்ப்பன், ஆனா ஜட்ஜ், நியாயம் விசாரிக்கிறார். அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர் நடுவிலே அதிபதியா இருப்பான். அதிபதி. இந்த அதிபதி இருக்கும்போது எவனும் பிரைபாக மாட்டான், தெரியும், போயிருந்து. ஸோ ஆண்டவர் ஒரு அதிபதியை உண்டாக்குறார். இந்த அதிபதி எந்த அதிபதியை தூக்கிடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஒரு சோதோமே அதிபதிகளே கர்த்தரை வாழ்த்துங்க, இவங்கெல்லாம் பாவத்திலே வாழ்ந்தார்கள், இவங்கெல்லாம் அவுட் ஆயிடும். ஒரு அதிபதி வருவார், அவரை யாருமே தொட முடியாது. உன் மெய்ப்பன் பிளஸ் உன் ராஜா. மெய்ப்பன் அதிபதி காமிச்சவங்களுக்கு, மெய்ப்பன் பிளஸ் ராஜாவை காட்டுறவங்களுக்கு. எசாயா 60வது அதிகாரம் 21வது வசனம். 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படியாக என் கரங்களின் கிரியைகளா இருப்பார்கள். இதெல்லாம் ராஜா, மேய்ப்பன், நியாயாதிபதி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம். நீதிமான்கள், அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துல எசாயா 62:1-2 62:1-2 சீயோன் மீதில் எருசலேம் மீது நான் மௌனமாக
நீதி பிரகாசிக்கணும். அது நீதி பிரகாசிக்கணும்னா இந்த ராஜா வரணும், அவர் ஆளுகை செய்யும். அப்பொழுதுதான் அது நடக்கும். இப்ப ஒரு வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம். என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 நீ நீதிபுரம் என்றும் சத்தியபுரம். நீதிபுரம் சத்தியபுரம்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். எரேமியா 31வது அதிகாரம் நீதிபுரம் சத்தியபுரம் என்றால் என்ன? 23 31 23 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களை சிறையிருப்பை திருப்பும் போது துதி சத்தம் வரும், ஆடல் பாடல் வரும், மணவாளனுடைய சத்தம் வரும், உண்டி வரும். அடுத்து பாருங்க, அந்த இடத்தை எப்படி மாற்ற வைக்கிறாரா? நான் ஒரு சிறப்பும் பொழுது அவர்கள் நீதியின் வாசஸ்தலம். நீதி வரும், வாசம் புறம், பல புறங்களை நீங்க பார்த்துக்கலாம். ஆனா இது நீதியின் வாசஸ்தலமும் பரிசுத்த பர்வதமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது என்று யூதாவின் தேசத்துல அதன் பட்டணங்கள் சொல்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற பட்டணம், அந்த பட்டணம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இது ரெஸ்டரேஷன், திருமாண்டவர் கொண்டு வருகிற ஒரு காரியம். செப்பனியா 1:8-6 1086 செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனம் 3:14 சீயோன் குமாரத்திய. இப்ப இந்த நீதிபுரம் வாசஸ்தலத்துல யார் இருப்பா? நம்ம தான். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, துதியின் சத்தம் வரும், நீ பாடு. ஏன் பாடு? ராஜா வந்துட்டார், அவர் தான் நியாயாதிபதி. முன் போல நிலைமையை கொண்டுட்டார். இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமார்த்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உன் ஆக்னியை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். எல்லாம் நடந்துச்சா? சந்தோஷம், ஹாப்பி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசத்தோடு நம்ம ஓடும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை பார்ப்போம். காரணம் ரெஸ்டோரேஷன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி இதை முடிக்க இருக்கிறோம். சகரியா 8வது அதிகாரம் 8வது வசனம். சகரியா 8:8 அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையுள்ள நீதியுமான ஜனங்கள். அந்த நீதி புறத்துல உண்மையும் நீதியும் உள்ள ஜனங்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை படிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நடுவில் இருந்ததோடு உங்களுடைய திருச்சாம்பம் வருகிறோம் ஐயா. ரெஸ்டரேஷன் ஒரு வார்த்தை மூலமாக நீர் எங்களுக்கு இந்த வாசனத்தை சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.